மகாபாரதத்தில் டுண்டுபன் அப்படின்னு யார் தெரியுமா? அவன் ஒரு சாதாரண அசுரன் கிடையாது. எருமை வடிவம் எடுத்துக்கிட்டு ரிஷிகளையும் மக்களையும் அச்சுறுத்தி காட்டு பகுதியையே தன் அதிகாரத்துக்குள் கொண்டு வந்த ஒரு கொடூர அதர்ம சக்தி. அவனோட உடல் பெருசு, வலிமை பயங்கரம். அவன் நடக்கிற இடமெல்லாம் பூமியே நடுங்குமாம். இந்த அசுரனால யாகங்கள் கெட்டுச்சு, முனிவர்களோட தவம் கலைஞ்சு தர்மமே நசுங்கும் நிலை வந்தப்போ பாண்டவர்கள் பீமன் தான் அவனை எதிர்க்க முன்னுக்கு வந்தான். இருவருக்கும் நடந்த போர் சாதாரணமா இல்ல. வலிமை வியஸ் வலிமை, அதர்மம் வெயஸ் தர்மம் அப்படின்னு பூமியே சாட்சியா நின்னது. கடைசில பீமன் தன் அபார பலத்தாலும் தர்ம நியாயத்தாலும் டுண்டுபனை வீழ்த்தி அவனை அழிச்சான். இந்த கதை சொல்லும் பாடம் என்னன்னா, அதர்மம் எவ்வளவு பெரிய உடலோட எவ்வளவு சத்தமா இருந்தாலும் தர்மத்தோட நிக்கிற வலிமை முன்னாடி அது நிலைக்காது. டுண்டுபன் வீழ்ந்தது பீமனோட வெற்றி மட்டும் இல்ல, தர்மம் இன்னொரு தடவை ஜெயிச்சதுக்கான சாட்சி. இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.